ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்துச்சுங்க தட்ட. சரி அத நம்ம வீடியோவாவே எடுத்து அப்லோட் பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 3 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு உடைச்ச கடலை, வறுத்து அரைச்ச உளுந்து 2ம் சேர்த்து 1 கப்பு. அத போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிடணுங்க. அது கூட நம்ம என்னென்ன ஐட்டம் சேர்க்க போகிறோன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ஐட்டம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எள்ளு ஆட் பண்ணிட்டேன். சீரகம், வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை, சில்லி ஃப்ளேக்ஸு, பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சி போட்டிருக்கேன். இல்லைன்னா தட்டி போட்டோம்னாக்கா தட்டும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேர்க்கடலையும் அந்த ரீசனால் தான் கொஞ்சம் கொரன்னு போட்டிருக்கோம். தேவையான உப்பு, தேவையான பெருங்காயம். பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைஜஷனுக்காக. ஓகேவா? கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் உரவாக வரணும். அதாவது ஃபுல்லாக நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதாவது டால்டா. இதில் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், டால்டாவும் ஊற்றிக்கலாம், நெய், வெண்ணெய். இதில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஹீட் பண்ணி போடணும். நாங்கள் இன்றைக்கி என்ன போட்டிருக்கோன்னா, நெய்யும் கொஞ்சம் டால்டாவும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது கூட 3 ஸ்பூன் உளுந்து, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். அது ஆயில் சேர்த்துன பிறகு தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஆயில் சேர்த்துன பிறகு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசையணும். எடுத்தடுப்பில் நிறைய ஊற்றிடாதீங்க. ஏன்னா நமக்கு அப்படி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நமக்கு தட்டை வராது. அப்படி தட்டை பொரிக்க வந்தாலுமே எண்ணெய் நிறைய பிடிக்கும். ஸோ தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நாம் பிசையணும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்யுங்க. நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம செய்கிறோம். எங்கள் அத்தை பலகாரம் சூப்பராக செய்வாங்க. நம்ம ஆர்டர் எடுத்து தான் செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாலாம் செய்கிறதில்ல. மினிமம் ஒரு 50, 100னால் நம்ம ஆர்டர் எடுத்து செய்யலாம். முறுக்கு, தட்டை, அதிரசம். இந்த வீடியோவில் கூட அதிரசம் காமிப்போம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தை செம்மையாக செய்வாங்க. நல்லா பிசைஞ்சிட்டோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம லைட்டாக உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் நம்ம பிசையும் போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டோன்னா சரியாக வராது. ஓகேவா? டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால்ஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. குட்டி பால்ஸ் போட்டுக்கலாம். இது மிஷின் இருக்குது. எப்படி தட்டணுன்றது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நம்ம நார்மலாக வெளியே பசங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு நாங்கள் இதுதான் ஸ்நாக்ஸு. வெளியே மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். எப்போயாவது தான் வாங்குறது தான், இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது இந்த லேஸு, குர்குரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வாங்கி தர மாட்டோம். கடையில் மிக்சர் அது நார்மலாக வாங்குறது. அது ரெகுலராக கிடையாது. எப்போயாவது ஒரு சமயம் வாங்கி தருவோம். அதை விட வீட்டில் தான் தட்டை, முறுக்கு இதெல்லாம் எங்கள் அத்தை செஞ்சு வச்சுடுவாங்க. ஓம் பொடி, அப்புறம் அந்த நாடா முறுக்கு சொல்லுவோம்ல அது எல்லாமே. பஜ்ஜிலாம் கூட வீட்லேயே மேக்ஸிமம் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். கடையில் எப்போயாவது ஒரு சமயம் தான் வாங்குவோம். ஏன்னா வீட்டில் செய்கிறது ஹெல்த்தியாக இருக்குங்க. வெளியே வாங்குறது நமக்கு அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மீன்வைல் டைமில் நான் ஆல்ரெடி ஆயில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இது முடிக்கிறதுக்கு அது ஹீட்டில் கரெக்டாக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மிஷினில் எப்படி போடுறோன்னா, ஒரு ஆயில் பேப்பரோ இல்லாட்டினா ஒரு பால் கவர் ஏதாச்சும் ஒன்று கீழே அடியில் ஒன்று வச்சுக்கோங்க. அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பால்ஸ் வச்சு இப்படி மிஷினில் தட்டினோன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். ரொம்ப அழுத்தி தட்டினோன்னா ரொம்ப மெலிசாக போயிடும். அப்படியே போடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான்.
போட்டு நம்ம இது வந்து நல்ல துணி தாங்க. நாங்கள் யூஸ் பண்ணாதது புது வேஷ்டி தான். அது வந்து இந்த பலகாரத்துக்குன்னே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியே யூஸ் பண்ணின துணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது நமக்கு நல்லா இருக்காது. இதில் எதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா, நமக்கு போடும்போது பூரி மாதிரி எழும்பாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஆல்ரெடி ஆயில் ஹீட்டாக இருக்கனால போட ஆரம்பித்தாச்சு. 1 பை 1ஆக தான் போடணும். ஒட்டிக்காது. நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். ஏன்னா பொரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தனி ரேக்காக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் போடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் போடுறது தான் பெஸ்ட்டு நமக்கு. ஏன்னா ஆயில் நம்ம அதில் போடும்போது மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதிரசம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். பொரித்து 1 பை 1ஆக நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். ரொம்ப தீ அடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இது பாருங்க, இப்போ தானே சுடுறாங்க. உடைக்கும் போது பாருங்களேன், உங்களுக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோவில். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குது இந்த வீடியோ பற்றி. உங்களுக்கு எதாவது தோணுதுன்னா சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வீடியோன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்கமிங்கில் நான் பண்ணித்தரேன். இப்போ பாருங்கள், எங்கள் அத்தை உடைக்க போகிறாங்க. இது நான் செய்யலைங்க, எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. பாருங்கள் இப்போ உடைக்கும் போது என்ன மாதிரி சத்தம் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் உங்களுக்கு சத்தம் கேட்காது. ஆனால் பாருங்கள் தூள் தூளாக உடஞ்சி போகுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.